ஹீரோயினுமே அவங்க வீடு கைவிட்டு போகக்கூடாதுன்னு ஹீரோவை வீட்டோட மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வீடு அவங்க கிட்டே இருக்கும்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயங்கிட்டே கேட்காம விட்டுருவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோவுமே அவங்க கிட்ட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. இது கேட்டதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து என்ன நடந்ததுன்னு இந்த எபிசோட் 3ல பார்க்கலாம். ஹீரோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதால இப்போ ஹீரோயினுமே நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீடு என் பேருக்கு மாறினதுக்கு அப்புறமா உங்கள் விருப்பப்படி நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சா என் கூடவே ஸ்டே பண்ணிக்கலாம், இல்லைனா குணமாயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கிளம்பிடலாம், உங்களுக்கான டைவர்ஸை கூட நான் கொடுத்துருவேன், கொஞ்சம் காசும் கொடுக்குறேன், உங்களோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவுமே என் காயெல்லாம் குணமாயிடுச்சுன்னா நான் இங்கேருந்து போயிடுவேன், ஆனால் அதுக்கப்புறம் உன்னுடைய அங்கிள் வந்து வீட்டை கேட்டு பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி சமாளிச்சிருவேன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவுமே இது கேட்டு ஓகே சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயினுமே கல்யாணத்துக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்காக கடைக்கு போறா. அப்பதான் ஹீரோயினோட அம்மா இதுக்கு முன்னாடி அவளுக்கு நிச்சயம் ஆயிருக்கும்ல, அதனால ஏற்கனவே கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த துணியில ஹீரோக்கு மட்டும் ட்ரெஸ் தைங்க, ஏன்னா கிட்ட வேற காசு இல்லைன்னு சொல்லிடுறா. நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த ட்ரெஸ்லயே நான் நல்லபடியா தச்சு தரேன்னு சொல்றாங்க. இப்போ அந்த கடையில இருக்கிறவங்களுமே ஹீரோயின் கிட்ட நீ கல்யாணம் பண்ணிக்க போறவர் ரொம்ப அழகா இருப்பாராம், அது மட்டும் இல்லாம உங்க ஆன்ட்டியோட தூரத்து சொந்தமாமேன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஆன்ட்டி இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சு வச்சிருக்கிறது ஹீரோயினுக்கு தெரியும். அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்டயும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறவர் இருக்கிற அந்த ஊர்ல தான் போர் நடந்துட்டு இருக்கு, அங்கதான் மிலிட்ரி ஜெனரலுமே இறந்து போயிட்டாராமேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோயினுக்குமே ஷாக்கிங்கா இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் போய் இறந்து போயிட்டாரான்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த அவ்வளவு பெரிய ஆள் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஆக்சுவலா அவர் ஹீரோயின் கிட்ட யான் ஷெங் அப்படின்னு வேற பேரு சொல்லியிருப்பாரு, அவரோட உண்மையான பேரு வெய்ஷெங். அவர் இறந்து போனதை பத்தி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. ஹீரோயினுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பேரரசரோட கோட்டு தான் காட்டுறாங்க. அங்கே நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க. அதில் முக்கியமான ஃபேமிலின்னு பார்த்தா லீ ஃபேமிலி. இப்போ அவருமே ஹீரோ இறந்து போயிட்டதால அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் நாடு முழுக்க பண்ணணும்னு சொல்கிறாரு. இவ்வளோ சின்ன வயசில் ஹீரோ அந்த மார்க்யூஸ்ன்ற பட்டத்தை வாங்கி அந்த நாட்டுடைய எல்லையில் அவர் தான் பாதுகாத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவர் இல்லாதது ரொம்ப பெரிய வருத்தம், அதனால கண்டிப்பாக அவருக்கான இறுதி சடங்கை பண்ணணும்னு ராஜாவும் சொல்கிறாரு. இப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் வராரு. இவர் வேற யாருமே இல்லை, வெய்யான், ஹீரோவுடைய தாய் மாமா தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டு போர்ல ஹீரோ மட்டும் இறந்து போல, அவர் கூட இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. இப்ப ஹீரோக்கு மட்டும் இறுதி சடங்கு பண்றது சரி வராது. அது மட்டும் இல்லாம ஹீரோ இறந்துட்டாருன்னு அபிஷியலா நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அவரோட பாடி இன்னும் கிடைக்கல. ஹீரோ இறந்துட்டாருன்னு தெரிஞ்சா எதிரி நாட்டுங்களுக்குலாம் அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், ஏன்னா அவர் தான் பார்டர்ல ஒரு முக்கியமான ஆளா அங்க பாதுகாத்துட்டு இருந்திருப்பாரு. அதனால ஹீரோக்கான இறுதி சடங்கெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. ராஜாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. பிரைம் மினிஸ்டர், ஹீரோ எல்லாருமே வெய் ஃபேமிலி சேர்ந்தவங்க. இந்த லீ ஃபேமிலிக்கும் வெய் ஃபேமிலிக்கும் ஒத்தே வராது, எப்பவுமே எதிரும் புதிருமா தான் இருப்பாங்க. இந்த லீ ஃபேமிலி சேர்ந்த பெரியவருமே வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் கிட்ட உங்களுடைய மருமகன் தான் இறந்து போயிட்டானே, இப்போ அந்த பதவிக்கு யார் வருவா, ஏன்னா அவன் தானே அந்த ஆர்மியெல்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லி கேட்குறாரு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நிறைய டேலண்டடான ஆளுங்க என்கிட்ட இருக்காங்க, அதில் யாராச்சும் ஒருத்தர் அந்த ஆர்மியை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. ஹீரோவோட பாடியை தேடி பிரைம் மினிஸ்டருமே அவரோட ஆட்களை அனுப்பியிருப்பாரு, அதனால சீக்கிரமா அவங்கள தேடி பார்க்க சொல்றாரு. அதே சமயத்தில் இந்த லீ ஃபேமிலி சேர்ந்த அந்த பெரியவருமே அவரோட சொந்த பேரணியே ஹீரோவை தேடி அந்த நாட்டுக்குள்ள அனுப்பியிருப்பாரு. இப்போ 2 பேருமே ஹீரோவை தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் காட்டுக்குள்ளே வரும்போது அவங்கள ஒரு நரி வந்து வழி மறைச்சிருது. ஹீரோயினை இப்போ கல்லை தூக்கி போட்டு அதை துரத்தி விட்டுடுறாங்க. ஆனால் அவங்களோட காலில் இப்போ சுளுக்கு பிடிச்சிருக்கும், அதனால அவங்களால சரியாக நடக்க முடியல. ஹீரோவை தேடி லீ ஃபேமிலி சேர்ந்த பேரனுமே இப்போ இந்த ஊருக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் தனியாக நடந்து போகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்குறான். ஆனால் ஹீரோயினுமே வேணாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் காலில் சாக்ஸ் கூட இல்லை, நீங்கள் வாங்க, உங்களை நாங்கள் பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுடுறோன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே இப்போ அந்த வண்டிக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோயினை இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஆன்ட்டியுமே உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி நரி வந்து என்னை அட்டாக் பண்ண பார்த்துச்சு, அப்போ இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால ஆன்ட்டியுமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் ஏதாச்சும் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுமே மேலே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ஹீரோ கிட்ட கல்யாணத்துக்கு ட்ரெஸ் தைக்கணும், அதுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே அவருடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க காலில் சுளுக்கு பிடிச்சிருக்கிறதால அவங்களுமே வலி தாங்காமல் கத்திடுறாங்க. அப்போ ஹீரோ தான் அவங்க காலில் இருக்க சுளுக்கை எடுத்து விடுறாரு. லீமே இப்போ ஆன்ட்டி கிட்ட ஹீரோயின் மேலே ஏதோ சத்தம் போட்டதா சொல்கிறாரு. ஆமா, அவ ஹஸ்பண்டோட இருக்கிறா, ஏதாவது சின்ன சிறுசுங்க சவுண்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி லீமே கேட்கிறாரு. ஏன் உங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களை வரவேற்கலன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு ஆன்ட்டியுமே அவனுக்கே உடம்பு சரியில்லை, அவன் இந்த ஊர் பக்கமாக வரும்போது அங்கே போர் நடந்துட்டு இருந்தது, அப்போது பண்டிட்க்கு அவனை அட்டாக் பண்ணி அவன் கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, அதனால தான் அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது கேட்டதுமே அந்த லீக்குமே சந்தேகம் வருது, ஒரு வேளை மேலே இருக்கிறது ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோக்குமே கீழே இவங்க பேசிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. ஹீரோயின் கிட்ட யாராச்சும் வந்திருக்காங்களான்னு விசாரிக்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின்மே ஆமாம் 2 பேர் வந்திருந்தாங்க, உங்ககிட்ட பேசுகிற இதில் நான் மறந்துட்டேன், நான் போய் அவங்கள கவனிச்சுட்டு வரேன்னு சொல்லி கீழே போய் இப்போ அவங்களுக்காக டீ எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி
விசாரிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயினுமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப லீயும் கூட இருக்கிறவரும் அங்க வந்து கிளம்புறாங்க. இப்ப கூட இருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, இவனை போய் நீங்க ஜெய்ஷாங்குன்னு சொல்லி சந்தேகப்படுறீங்க, அவனெல்லாம் வந்து பிரின்சஸே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா கூட அவன் அந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லிட்டான். அவன் போயும் இந்த கசாப்பு பொண்ணியா கல்யாணம் பண்ணியிருப்பான், அதனால நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு வாங்க போலான்னு சொல்லி இப்ப அங்க வந்து லீவுமே கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவுமே இப்ப ஜன்னல் வழியா இவங்க குதிரை வண்டி போறதை பார்த்துட்டு நம்மளை தேடிதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ ஹீரோயினுமே ஹீரோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற மண்ணில் எழுதி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட பேர் யான் ஷெங் எழுதுறாங்களா, அதை கொஞ்சம் மாற்றினா ஜெய் ஷெங்குன்ற பேர் வந்துடும். இப்போ அதையுமே எழுதி பார்க்குறாங்க. இதை ஜன்னல் வழியாக பார்க்குற ஹீரோவுமே அச்சுச்சோ இவன் நம்ம உண்மையான பேரை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து நைட்டு முக்கியமான விஷயம் பண்ணணும், அதனால நீ வந்துருன்னு சொல்கிறாங்க. இவருமே அச்சுச்சோ இவ எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலன்னு யோசிக்கிறாரு. ஆமாம், நீங்கள் பையன் நான் பொண்ணு, நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இந்த காரியத்தை பண்ணணும், அதுவும் முக்கியமாக அங்கிள் ஆண்டிக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுமே இந்த மாதிரி நம்ம தனியாக இப்படி 2 பேர் பண்ணுறது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்குறாரா. ஹீரோயினோ நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா, அதெல்லாம் தப்பு இல்லை வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் சொன்ன மாதிரி இப்போ ஹீரோவும் நடுராத்திரி தனியாக வராரு. அங்கே பார்த்தா ஹீரோயினோ யாருக்கோ இறுதி சடங்குலாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருடா அதுன்னு பார்த்தா நேம் போர்டில் ஹீரோவோட பேர் எழுதியிருக்கு. அதை பார்த்து அவருக்கும் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது தான் இவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேருந்தே இவர் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயமா, அது மட்டும் இல்லாமல் நம்ம நாடு இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இவர்தான் காரணம். ஆனா இவர் இறந்துட்டதா எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இவருக்கான சடங்கெல்லாம் நம்ம பகல்ல பண்ண முடியாது, ஏன்னா ஆஃபீஸர்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும். இப்ப நடுராத்திரினா பிரச்சனை கிடையாதுல, அதனால தான் உங்களை கூப்பிட்டேன்னு சொல்றா. ஆமா, இவனுக்காக எதுக்கு நீ வந்து இந்த சடங்கு பண்ற, அவன் ரொம்ப மோசமானவன் எல்லாரும் சொல்லுவாங்களே, அது மட்டும் இல்லாம அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க குணமே கிடையாதான்னு சொல்றாரு. இது கேட்ட ஹீரோயின்மே அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு இவரை பத்தி நல்லா தெரியும், ஏன்னா எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இவர் மட்டும் பார்டர்ல போய் சண்டை போடலனா எதிரிங்க கூட இந்நேரம் நம்மளால இப்படி இருக்க முடியுமா, அது மட்டும் இல்லாம ஒரு போர்ல 16 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை கொடூரமா கொலை பண்ணி ஊருக்கு நடுவில் அவங்க அப்பாவுடைய பாடி வச்சிருந்தாங்க. அதுக்காக தான் அவருமே அவனுங்கள கொடூரமா பழி வாங்குறாரு. இதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல, நம்ம சோல்ஜர்ஸை எவ்வளோ பேர் அவனுங்க மோசமா நடத்தினானுங்க, அதனால இது தப்பு கிடையாது, அவர் நல்லவருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் ஹீரோவை யாருமே இந்த மாதிரி பேசினதே கிடையாது. எல்லாருமே அவரை ரொம்ப மோசமானவங்க, கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் முறையா ஒரு பொண்ணு யாருன்னே தெரியல, ஆனால் அவன் நமக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்றாளேன்னு சொல்லி ஹீரோக்குமே இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் இந்த நேம் போர்ட்லாம் எப்போ ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் ரொம்ப சீரியஸாக இருந்தீங்களா, அதனால உங்களுக்காக ரெடி பண்ண நேம் போர்டு இது, அதில் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணாலே அந்த ஹீரோவோட பேர் வந்துடும், அதனால அந்த போர்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன். இருந்தாலும் ஹீரோயின் சொன்னா அப்படின்றதுக்காக அவரே இறுதி சடங்கெல்லாம் இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் ஹீரோயினுமே இப்போ அவள் கடைக்கு வியாபாரத்துக்காக மார்க்கெட்டுக்கு போயிடுறா. முன்னாடி நாள் தான் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ஆஃபரில் கொடுத்தா. ஆனால் இப்பயும் வந்து ஆஃபருக்கு கேட்குறாங்க. இல்லை என்னால் இன்னைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், இந்த மாதிரி பண்ணனா கஸ்டமர்ஸ்லாம் பழைய கடைக்கே போயிடுவாங்கன்னு அங்கே இருக்கிற ஒருத்தவங்க சொல்கிறாங்களா. சரி கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லி அவளை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதனால இன்னைக்குமே ஹீரோயினோட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கறி வாங்குறாங்க. இதை பார்க்குற எதிர்த்த கடைக்காரருக்கோ கடுப்பாக இருக்கு. ஹீரோயினோட பெரியப்பா வாங்கின கடனுக்காக ஹீரோயினோட வீட்டு டாக்குமெண்ட்டை கேட்டு நேற்று 4 பேர் வந்தாங்களா, அவனுங்க ஹீரோயின் இன்னைக்கு வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து மறுபடியும் வந்து அந்த டாக்குமெண்ட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே இதை ஒளிஞ்சிருந்து பார்த்துடுறாரு. ஹீரோயினோட அப்பா அம்மா நேம் போர்டுக்கு பின்னாடி தான் வீட்டு டாக்குமெண்ட் இருக்கும், அதை இப்போ அவனுங்க கண்டுபிடிச்சி எடுத்துடுறானுங்க. ஆனால் இப்போ அங்கே வர ஹீரோவுமே ஒழுங்காக அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு போங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவனுங்கள ஹீரோவை பார்த்து நக்கலாக சிரிக்கிறாங்க. உன்னால் ஒழுங்காக எழுந்தே நிற்க முடியாது, நீ வந்து எங்களை பயம்புத்திரியா, எங்ககிட்ட நீ வீணா உத வாங்கி சாகாதன்றானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எபிசோட் 4ல் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.